ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல டிசைன் க்ரவுட யூஸ் பண்ணிட்டு டிசைன் க்ரவுட்ல கென்வாவ யூஸ் பண்ணிட்டு எப்படி மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில நீங்க டிசைன் க்ரவுடுங்கிறது டிசைனர்ஸுக்கு ரிலேட்டட் ஆனது இந்த இருக்குது. இதில வந்து எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்க பிட் ஆகும். அதாவது இங்க வந்து எம்ப்ளாயர் வந்து அ இது பண்ணுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பிட் பண்ணிட்டு ஏர்ன் பண்றோம். இதான் கான்செப்ட். நீங்க பர்ட்டிகுலர் எனக்கு வந்து டிசைனிங்கில நல்ல ஒரு ஸ்கில் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க ஜாப் தேட வேண்டியதில்ல. நீங்க இங்க வந்து அவங்க போஸ்ட் பண்ற ஜாப்ஸுக்கு நீங்க இது பண்ணலாம். நம்ம எங்கட கிளாஸ்ல வந்து ஃப்ரீலான்சர்ன்ற ஒரு பாடம் படிக்கிறோமே, அங்கேயும் இதே கான்செப்ட் ஒண்ணு வரும். பட் இது அதுக்குன்னே தனியா இருக்கிறது. ஓகே. ஸோ இதுல வந்து நீங்க இது ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த டிசைன் கிளவுடுன்னு இருக்குது. ஸோ எவ்ரி மந்த் பாருங்க 8,00,000 மெம்பர்ஸுக்கு மேல இங்க வாராங்க இந்த வெப்சைட்டுக்கு. ஸோ அதிலிருந்து நீங்க கொஞ்சம் சில விஷயங்கள சரியா யூஸ் பண்றதன் மூலமா நீங்களும் இத பண்ணலாம். உடனடியா நடக்காது. அதுக்காக நீங்க வொர்க் பண்ணணும். நீங்க ஏனைய ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து இது. உங்களோட கிரியேஷன ப்ரூஃப் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இதுதான். ஓகே. நீங்க ஆர்டர்ஸ எடுத்து அப்படி இது பண்ணாம, ஆல்ரெடி இங்க போஸ்ட் பண்ற கிரைட்டீரியா வச்சு இது பண்ணலாம். இது உங்களுக்கு பெர்சனலா நாலேட்ஜ் இருந்தா. அப்படி இல்லாம நம்ம கென்வால ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. கென்வா ஏஐன்னு. இத எப்படி யூஸ் பண்ணலாம்? இது ஃப்ரீ தான். பட் பெய்டுக்கு இன்னுமே நல்லா அட்வான்ஸா வொர்க் பண்ணும். நான் ஃப்ரீ மெத்தட்லயே உங்களுக்கு எப்படின்னு செய்து காட்டுறேன். நம்ம இது பண்ணி பார்ப்போம். அதே மாரி இதில பாருங்க, இங்க எக்கச்சக்கமான ஏர்னிங்ஸ் வந்து பண்றாங்க யூசர்ஸ். ஓகே. நான் கண்ட்ரி வைஸா உங்களுக்கு இது பண்றேன். ஸோ இதில வந்து நம்ம ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ எடுத்து பார்ப்போம். பாருங்க, இவங்க வந்து பாருங்க 1,04,000 58,000 38,000 ஸோ நம்ம 1,04,000 ஓகே. $1,04,000 இத நான் ரூ. 300 பெருக்குவோம். பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவ்வளவு அமௌண்ட். ஓகே. ரூ. 31,00,000 மேல இதில ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் நீங்க வேற கண்ட்ரீஸ் நம்ம ஓகே இந்தியாவ எடுத்து பார்ப்போம். எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் இங்க மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா? ஸோ இந்தியாஸ்ல பாருங்க 5,91,000 ஓகே. 5,91,000 கால்குலேட்டர் எடுத்து பார்ப்போம். 5,91,000 ஓகே. நம்ம எல்கேஆர் படியே பார்ப்போம். எல்கேஆர்ல ரூ. 300 படி பார்த்தீங்கன்னா, இப்ப $1,77,00,000 மேல ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்டினியூவஸா நீங்க வொர்க் பண்ணும்போது, இதில நீங்க நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்படி நிறைய பேரு ஏர்ன் பண்றாங்க. பாருங்க 1897 பேஜுக்கு இங்க மெம்பர்ஸ் வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ நீங்க எந்த பேஜ்ல வந்து பார்த்தாலும் அங்கேயும் மெம்பர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னா, இதில நீங்க ஃபாலோ பண்ற அந்த சரியான கைடன்ஸ் ஃபாலோ பண்றது தான் உங்கள பெரிய ஒரு இதா இருக்கு. ஓகே. ஸோ அத நீங்க சரியா ஃபாலோ பண்ணிட்டு வொர்க் பண்ணுவீங்கன்னா, நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ அத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஸோ ஆன்லைன் ஜாப்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நாங்க ஒரு கிளாஸஸ் ஒண்ணு ரன் பண்றோம். இங்க வந்து நீங்க கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணதுமே இங்க வொர்க் பண்ணக்கூடிய ஆக்சஸ நாங்க உங்களுக்கு தருவோம். ஸோ நீங்க அன்லிமிட்டடா நீங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கலாம். பாருங்க பிள்ளைகள் 17வது வித்ட்ரோவல், 18வது வித்ட்ரோவல் அதே மாரி $70 மொபைல்ல மட்டுமே ஏர்ன் பண்ணது, 12வது வித்ட்ரோவல் டோட்டல் 600 இது மொபைல்ல ஏர்ன் பண்ணுது இந்த பிள்ளைகள். இப்படி 2,500க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாரி இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ரீலங்கா, துபாய், கட்டார் அதே மாதிரி இந்தியா இந்த கண்ட்ரீஸ்ல உள்ள ஆட்களுக்கும் இதில நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது. மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்வே ஜாப். ஓகே. சர்வே ஜாப்னா இங்க சில ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணிட்டு மணி மேக் பண்ற மாரி இருக்கும். அந்த கான்செப்ட்ல நீங்க ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்தியாவுல இருந்தெல்லாம் நல்லா ஏர்ன் பண்றாங்க. நீங்க ஈவன் துபாய், கட்டார், சவுதியில இருந்தாலும் உங்களுக்கு இதில நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஃப்ரீ டைமை நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா சரி, நீங்களும் இதில ஒரு ஸ்ட்ராங்கான மணி மேக்கிங் ஸ்கில் எடுக்கலாம். ரிஸ்க் இல்ல. நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இப்படியான கான்செப்ட் இருக்கிறதால, இது வந்து உங்களுக்கு வெரி ஈஸியான ஒரு கான்செப்ட்டா இருக்கும். ஸோ தேவையான ஆட்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காப்பி பேஸ்ட் வெப்சைட், டேட்டா என்ட்ரி வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் இப்படியான கான்செப்ட்கள்ல இது பண்றோம். அதே மாரி நாங்க 100 மில்லியன் ஸ்டூடண்ட்ஸ் மேலே ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கோம். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைமா, ஃபுல் டைமா வொர்க் பண்ணலாம். உங்களோட நீங்க தான் பாஸ் உங்களுக்கு. இது நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. நீங்களா வொர்க் பண்ணலாம். எல்லாமே ப்ரூவன் மெத்தட். ஏன்னா வெப்சைட்ஸ் எல்லாமே 10, 15 வருஷமா ஆன்லைன்ல இருக்கிற வெப்சைட். ஸோ நீங்க அத இது பண்ணி கொள்ளலாமா. ஓகே. ரைட். அதே மாரி இதே கான்செப்ட்ட நாங்க WhatsApp குரூப்லயும் ஷேர் பண்றோம். அதே மாரி பின் பண்ணி வச்சிருக்கிறேன்.
ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸ் என்னென்னா நம்ம ஒரு 5 இயர்ஸாக ரன் பண்ணுறோமே 5 இயர்ஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கங்கிற கான்செப்ட் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இது எக்ஸஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராம் பயோவில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த லிங்கை கிளிக் பண்ண டெலிகிராம் வாட்ஸ்அப் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே எல்லா லிங்க்கும் இதில் இருக்கும் மென்ஷன் பண்ணுறப்ப அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோவிலையும் இருக்கும். ஸோ இந்த லிங்க் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து லிங்க் லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் வந்து எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இங்கே ஷோ ஆகும். அதே மாதிரி டெலிகிராம் ஆக்சஸ், வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸ், பிடிஎஃப் கலெக்ஷன், எங்களோட கோர்சஸ் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் உள்ளாக்கள் வாட்ஸ்அப் கண்டெக்ட் பிடிஎஃப் கலெக்ஷனோடு சொன்னால் நீங்கள் ஒரு $1.49 மந்த்லி பே பண்ணிங்கன்னா நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ ஷேர் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் கலெக்ஷனை நீங்கள் இது பண்ணலாம். இது ஒரு மெகா கலெக்ஷனாக இருக்கும். இங்கே வந்து நிறைய நாங்கள் ஷேர் பண்ணிக்க எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே பிடிஎஃபாக இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். லைவ் எவ்ரி மந்த் நீங்கள் எக்ஸஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையானக்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கோர்சஸை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் உள்ளாக்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்கும் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் கூகுளில் வந்து வெல் ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்க எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும். இங்கேயே செக் பண்ணலாம். அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வீடியோஸும் நாங்கள் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷேர் ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 மினிட் வீடியோ சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுவோமே அதுவும் இங்கே ஷோ ஆகும். அதுலேயும் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ எனி வகையில் நீங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் கிளியராக ரெஃபர் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா சரி. வாட்ஸ்அப் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஒன்று நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? ரைட். ஓகே. நம்ம இதை பிடிஎஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல் கைடன்ஸ் இதில் இருக்கும். நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா தான் நீங்கள் வந்து அந்த லிங்க்ல இந்த பிடிஎஃப் ஆக்சஸுக்கு எடுத்துக்கொள்ளலாமா. எல்லா வீடியோக்குரிய பிடிஎஃப்பும் இங்கே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேவையானார்கள் அந்த இதை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ரைட். நம்ம பிடிஎஃப்லேருந்தே கைடை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு டூ யூ நோ யூ கேன் ஏர்ன் ரியல் மணி ஆன்லைன் ஜஸ்ட் பை கிரியேட்டிங் சிம்பிள் டிசைன்ஸ். ஓகே. ரைட். ஈவன் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட் பிகினர் நீங்கள் பிகினராக இருந்தாலும் இங்கே ஏர்ன் பண்ணலாம். இல்லைனா ப்ரொஃபஷனலாக க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். இன் திஸ் வீடியோ ஐ வில் ஷோ யூ அ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் on how to make money on design crowd. நான் இதோட எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்கிறேன். சீக்ரெட் டிப்ஸ் டு பீட் த கம்பெடிஷன். ஓகே. அண்ட் ஹவு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் வெரி ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் டுடே. ஸ்டே டில் த என் பிகாஸ் ஐ வில் ஷேர் ஏஎன் கென்வா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரொஜெக்டை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறங்கிறத சொல்லுவோம். முதலாவது உங்களுக்கு டிசைன் க்ரௌடை கென்வாவை யூஸ் பண்ணி எப்படி செய்வாங்க. முதலாவது கென்வா அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் டிசைனர்ஸுக்கு தேவையான இல்லை. இங்கே வந்து நீங்கள் எல்லா வகையான டிசைன் டெம்ப்ளெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இதில் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வேணுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். டிசைனர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் இதில் பாருங்கள். போஸ்டர் க்ரியேட் பண்ணலாம். இந்த அதே மாதிரி சோஷியல் மீடியா கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். வீடியோ க்ரியேட் பண்ணலாம். இப்படி நிறைய இதில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன் கென்வாயே. அதைத்தான் இதில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு இப்போ நான் படிக்க போகிறோம். ஸோ இதில் எல்லாமே டிசைன் க்ரௌடு நான் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபைன் ஜாப் கண்டெஸ்ட், வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, கென்வா டூல், அதே மாதிரி எப்படி கெட் பெய்ட், ஃபைனல் ஸ்டெப், இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம். பார்த்துக்கொள்ளுங்களா. ஓகே. ரைட். Right. A design crowd is a global freelancing platform where business post designs like logo. Businessum post பண்ணுவாங்க. business card, poster and even t-shirt design. இதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டிசைன்ஸை போஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுவாங்க. அஸ் அ டிசைனர் யூ கேன் சப்மிட் யுவர் ஒர்க் கண்டெஸ்ட் ஓ அப்ளை டிரெக்ட் டு ஜாப். இந்த கிளைண்ட் லவ் யுவர் டிசைன் யூ கெட் பெய்ட். சிம்பிள். ஓகே. அதாவது இவங்க வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. அந்த ப்ராஜெக்ட் ஜாப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாப்ஸில் இப்போ லோகோ டிசைனோடு சொன்னால் இங்கே வந்து ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணப்படும். இந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ 183 ப்ரொஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணோன்னா அதை இவங்க உங்களுக்கு விரும்பினாங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்குரிய பேமெண்ட்டை உங்களுக்கு பண்ணுவாங்க. ஓகே. அதான் கன்செப்டாக. ரைட். ஸோ ரெண்டாவது ஹவு டு ஐ ஸ்டார்ட். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். முதலாவது டிசைன் க்ரௌடை சைன் அப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ரெஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம் நான் கொடுக்குறேன் அப்துல் மனாஃப்.
ஓகே ரைட். இமெயில் அட்ரஸ குடுங்க. இமெயில் அட்ரஸ் நான் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற இமெயில் அட்ரஸ குடுக்குறேன். ஸோ எது உங்களுக்கு சூட்டபிள் இருக்கோ அத குடுங்க. பட் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, எங்கெங்கவெல்லாம் உங்களுக்கு நீங்க ப்ரொஃபஷனலான ஒரு இமெயில் ஒண்ணு யூஸ் பண்றீங்களோ, அந்த இமெயில் எல்லாத்தையுமே இங்க குடுங்க. ஓகே. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஓகேயா? ரைட். அப்ப டிசைன் க்ரவுடுக்கு வந்து இந்த இமெயில் அட்ரஸ குடுத்துருங்க. பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு உரிய பாஸ்வேர்ட குடுங்க. ஓகே. ஸோ ஐ அம் எ டிசைனரா, கஸ்டமர் இல்ல டிசைனர் கன்டின்யூ குடுத்துருங்க. ஓகே. இப்ப இங்க வந்து உங்களோட டிஸ்ப்ளே நேம் கேட்குறாங்க. ஸோ டிஸ்ப்ளே நேமுக்கு வந்து நீங்க குடுக்கணும். யூசர் நேம்னு சொல்லுவோமா இத? ரைட். ஓகே. ரைட். ஸ்ரீலங்கா. நீங்க எந்த மெத்தட்ல வித்ட்ரா எடுக்க போறீங்க? பயனியர். பேமெண்ட் இமெயில் கேட்குறாங்க. ஸோ பேமெண்ட் இமெயில நீங்க குடுத்துக்கொள்ளுங்களா? .com ஓகேயா? இதுல வந்து gmail .com இதுல வந்து நீங்க உங்களோட இமெயில் அந்த இமெயில், இந்த இமெயில் சேம்னா சேம் அஸ் குடுத்துக்கொள்ளுங்க. கிரியேட் குடுங்க. ஓகேயா? ரைட். இப்ப இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். கட்டாயமா இமெயில் வெரிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே பண்ணணும். ஓகே. இமெயில் வெரிஃபை பண்ணியாச்சு. இவ்வளவுதான். அடுத்து இந்த கான்செப்ட் ஓகே. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்லயே ஹேஸ் பீன் வெரிஃபைட். வி நீட் டு வெரிஃபை தட் யுவர் டிசைன் வில் மீட் அவங்களோட குவாலிட்டி மீட் பண்ற மாரி உங்களோட டிசைன் இருக்கான்னோடு கேட்பாங்க. அதுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன். வாட் இஸ் அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஹவ் டு இது இது எப்படி இது பண்றங்கிற கைடன்ஸ சொல்லிருக்காங்க. இத வந்து நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேயா? இத நீங்க ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. பட் நான் வந்து அதிலிருந்து இல்லாம நான் நீங்க இது பண்றேன். ப்ரொஃபைல் செட்டப். நான் இப்ப என்னோட பிடிஎஃப்க்கு வாரேன். ஓகே. கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல், அப்லோட் a niche profile, sorry, nice profile picture and write a short bio about your design skill. ஓகேயா? ரைட். அது நம்ம எப்படின்னோடு சொல்லி பார்ப்போம். ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? அட்ரஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா டீட்டெயிலும் இதில ஆட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது வந்து ப்ரொஃபைல் செட்டிங் ஓகே. சப்மிஷன் ப்ளீஸ் ஓகே. மை டிசைன் சர்வீஸ்னோடு சொல்லி இதில வந்து டிசைன் சர்வீஸ் குடுத்துக்கொள்ளுங்க. இதில வந்து நீங்க எது ரிலேட்டடான டிசைன் செய்வீங்க அப்படிங்கிறத நீங்க இது பண்ணிட்டு அப்லோட் பண்ணுங்க. உங்களோட டிசைன. எப்படி அப்லோட் பண்ணுங்கன்னா, Canvaக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு லோகோ ஒண்ணு நீங்க டிசைன் பண்ணிட்டு முதலாவது இதில அ அப்லோட் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இது எவ்வளவு பேக்கேஜ் எவ்வளவுங்கிற கான்செப்டும் இருக்கு. அத நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோ ஆகணுமா? ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல்ல இது ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோ ஆகணுமா? செகண்டுக்கு ஷோ ஆகணுமா? நம்ம ஒரு ப ஃப்ரீலான்சர எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீலான்சர் எடுத்து பாருங்க. இவர் டிசைன்ஸ் எல்லாமே இங்க இது பண்ணிருக்காரு. இதெல்லாம் இவர் செய்த டிசைன்ஸ் தான் இது. அபவுட்ல வந்து பாருங்க. இவர பற்றின சில மெயினான டீட்டெயில்ஸ் இங்க இருக்குது. ஸோ அதே கான்செப்ட்ட தான் நம்மளும் யூஸ் பண்ண போறோமா? ஓகேயா? ரைட். ஓகே. ஸோ இதில வந்து உங்களோட பெஸ்ட் டிசைன்ஸ்கள இங்க அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க இந்த பேக்கேஜஸ்க்கு எவ்வளவு இது பண்ண போறீங்க? ஒரு கான்செப்ட், ஒரு ரிவிஷன், 1 தரம் ரிவிஷனா, 3 தரம் ரிவிஷனாங்கிறது இவங்க அ இது பண்ணியிருக்காங்க. அத நீங்க செட் பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். ஓகே. பேனர் இமேஜ்னா உங்களோட பேனர் இமேஜ் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் சரியா செய்து கொள்ளுங்க. ஓகே. ரைட். இதில எல்லாம் ஓகே தானே? பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஸ்கில் என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு ஒரு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க பிசினஸ் கார்ட், பேனர் ஆர்ட், வெப்சைட் டிசைன் வேணா, ஐகன், ஃப்ளேயர், பேக்கேஜிங், டீ-ஷர்ட். ஸோ இதெல்லாம் ஓகே. ரைட். அடுத்து வந்து பப்ளிக் ப்ரொஃபைல், உங்களோட டிஸ்ப்ளே நேம், வெப்சைட் இருந்தா வெப்சைட், அபவுட் யூ, யுஐ டிசைன் அல்லது இத கட்டாயம் குடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து நீங்க ChatGPT கிட்ட வந்து ஐ வாண்ட் டு ரைட் டிசைன் க்ளவுட் பயோ ஸோ ரைட் என்கேஜிங் SEO optimize and optimize
with suitable hook. Okay, right. Bio. Okay, right. My user name. Okay. ஓகே ரைட். அது அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு டிசைன் க்ரௌட் செட்டிங்ஸ் வந்துடுங்க. வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஆஃபர் மீ அவைலபிளாக ஷோ மீ. ஓகே, நீங்கள் என்ன லாங்குவேஜில் இவங்களை கண்டெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கு மோர் லாங்குவேஜ் தெரிஞ்சாக்கள் இது பண்ணுங்கள். உங்களோட ஸ்கில் சம்மந்தமாக இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்களா? ஃபோட்டோஷாப், ஃபோன் கிரியேஷன், ஃபோட்டோ எடிட்டிங், வேறு என்ன, யூஐ டிசைன், யூசர் இன்டர்ஃபேஸ், இல்லஸ்ட்ரேஷன், மொபைல் டெவலப்மெண்ட் 12 செலக்ட் பண்ணலாமா? ஸோ 12 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்களா? ஃபோட்டோகிராஃபி, வேர்ட்ப்ரெஸ் தீம், ஓகே, வேர்ட்ப்ரெஸ் ப்ளகின், ஐஃபோன் டெவலப்மெண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணுங்களேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லாமல் 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இதில் வந்து நான் ஃப்ளஷ் எடுத்து விட்டு 2, 4, 6, 8, 10, 12, 13. ஓகே ரைட். ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயமாக இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அப்லோட் பண்ணுங்கள். இங்கே வாங்க. ஓகே ஓகே. நம்ம ஆல்ரெடி ப்ரொஃபைல் பிக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை தான் இங்கே அப்லோட் பண்ண போகிறோமா? ரைட், இங்கே இருக்குது. இதை அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. இது எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இருக்கணுமா? ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் கேட்டிருக்கு. அந்த ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணணும். ஸோ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் இது பண்ணுங்கள். விசிட் த ஜாப் போர்ட். ஸோ இந்த ரீசால்வை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணி தந்துடுமா? அது விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ ப்ரொஃபைல் பிக்சருக்கு போயிட்டு ஓகே அப்லோட். ஓகே நீங்கள் நம்ம கட்டாயம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் இவங்க என்ன செய்கிறாங்க, வீடியோ இந்த உங்களுக்கு இதை ஒரு இதாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி செட்டப் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ண நான் கிளாஸில் கூட எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னோடு சொன்னால் அந்த ஒர்க் பண்ணுற அந்த வெப்சைட்டில் இருக்கிற ப்ரொஃபைலை வந்து எல்லாரும் கட்டாயம் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன நடக்கும், நீங்கள் அப்படி ஃபுல்ஃபில் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், சரியான ஒரு பர்சன் விளங்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு விளங்கும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக செய்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வரலையே. ஸோ அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணி கொள்ளுங்கள். ஓகே. இமேஜ் நோட் சப்போர்ட் சைஸில் ஒரு வித்தியாசம் கொண்டு வருது. நீங்கள் சைஸை கொஞ்சம் இதை ரீடிசைன் பண்ணி கொள்ளுங்கள். ஓகேயா? ரைட். அடுத்தது வந்து நீங்கள் ரிசால்வ் கொடுத்தீங்கன்னா ஒரு ரிசால்வ் ஆயிரும். ரிமூவ் எக்ஸப்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். அதே மாதிரி உங்களோட ஃபெஸ்ட் இதை இது பண்ணிங்கன்னா சரி. இது 3யும் நீங்கள் செட்டப் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேயா? ஓகே. ப்ரொஃபைல் செட்டப் எல்லாம் முடித்த பிறகு அடுத்த கான்செப்ட் என்னென்னா நம்ம பிடிஎஃப்லேருந்து வருவோம். அண்ட் ப்ரோ டிப், ஈவன் இஃப் யூ ஆர் நியூ, மென்ஷன் யுவர் ஸ்கில் வித் கென்வா, ஃபோட்டோஷாப், ஏஐ டூல்ஸ். கிளைண்ட்ஸ் லைவ் கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ். அதாவது நீங்கள் ஸ்கில் என்னென்னா கென்வாவோட ரிலேட்டடான அந்த ஃபோட்டோஷாப், ஏஐ டூல்ஸ் அதோட ரிலேட்டடாக இது பண்ணுவோம். ஓகே. அடுத்த ஸ்டெப் 3, பில்ட் எ மினி போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் மினி போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்னென்னா டெம்ப்ளேட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து போர்ட்ஃபோலியோன்னு சர்ச் பண்ணுங்க. ஏங்க நீங்கள் கென்வாவிலேயே வந்து
சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதும் இங்க வந்து டிசைன்ஸ் ஆல்ரெடி டிசைன்ஸ் வரும். இந்த டிசைன்ஸ்லேருந்து உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒண்ண நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இதில ஒரு விஷயம் என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க எது ரிலேட்டடா தேவையோ அது ரிலேட்டடா இது பண்ணீங்கன்னா, நிறைய டிசைன்ஸ் வரும். பட் இதில பெய்ட் பண்றாக்கள் நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். பட் ஃப்ரீ ஆக்கள் இந்த இருக்கிற இந்த ஆப்ஷன் இல்லாததுல நீங்க தெரிவு செய்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு சிம்பிளான ஒரு போர்ட்ஃபோலியோ ஒண்ணு நீங்க கிரியேட் பண்ணுங்க. இதில உங்கள பற்றினது, நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட இது என்ன, வொர்க் என்னங்கிறதெல்லாம் இதில வந்து நீங்க தாராளமா இன்க்ளூட் பண்ணி எடுக்கலாமா? ஓகே. ஸோ கட்டாயமா நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ஒண்ண கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. Canvaலயே. ஓகேயா? ரைட். போர்ட்ஃபோலியோ கிரியேட் 5 to 6 டெமோ யூசிங் Canva டெம்ப்ளேட் அண்ட் ஷோகேஸ் தெம் இன்சைட் பில்ட். அதாவது நீங்க இத கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஃப்ரீலான்சர் படிப்பவ ஃப்ரீலான்சருக்கு இது கட்டாயம் தேவைப்படும். இதில என்னன்னு ஒண்ணு சொன்னா, நீங்க இப்ப கிரியேட் பண்ணும்போது கட்டாயமா இதில வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன இதிலேயே உங்களோட சேம்பிள் வொர்க்க ஆட் பண்ணுங்க. இப்ப இதில வந்து ஒவ்வொரு சேம்பிளா உங்களோட வொர்க்க நீங்க ஆட் பண்ணுங்க. இந்த சேம்பிள் வொர்க்க நீங்க இங்கேயே கிரியேட் பண்ணி எடுங்க. இப்ப நீங்க லோகோன்னா, சும்மா லோகோஸ் வந்து நீங்க இங்க கிரியேட் பண்ணிட்டு, அத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சரி. ஸோ அதனால இதுக்கு நீங்க ஆல்ரெடி வொர்க் பண்ணி தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லையா? ஓகே. நீங்க டெமோவா இங்கவே நீங்க கிரியேட் பண்ணி அத ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ரைட். ரைட். அடுத்தது வந்து ஒன் டிசைன் க்ரவுட் தேர் ஆர் 2 மெயின் வே. 2 மெயின் வே இருக்குது. ஒண்ணு வந்து கன்டெஸ்ட். கன்டெஸ்ட்ன்னு ஒரு சொன்னா, நீங்க இங்க ஜாப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாப்ஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து ஜாப்ஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகி இருக்கும். ஓகே. இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கு. இதில ஒரு டிசைன் என்ன, இதில எத்தனை டிசைன்ஸ் இருக்கு, டிசைனர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, இதில ரேட்டிங் என்ன, எல்லாமே இதில இருக்கும். இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரிக்கு இது 1வது கான்செப்ட். 2வது கான்செப்ட் என்னன்னா, 1 to 1 ப்ராஜெக்ட். இது நம்ம மெயினா இதில இருந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க மூவ் ஆகப் போறோம். கிளையன்ட்ஸ் கேன் ஹையர் யூ டைரக்ட்லி இஃப் தே லைக் யுவர் ப்ரொஃபைல் பாஸ்ட் டிசைன். ஸோ எத வச்சு உங்கள இது பண்ணுவாங்கன்னா, உங்களோட பாஸ்ட் டிசைன்ஸ் அதே மாரி உங்களோட ப்ரொஃபைல பேஸா வச்சு தான் உங்கள ஹையர் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்படி டைரக்ட்டா இது பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு ட்ரிக்ஸ் ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த ஃப்ரீலான்சர்ல இந்த ட்ரிக்ஸ படிப்போமா? ஓகே. ரைட். இதில வந்து இந்த கேரண்டீட் இருக்குது. கேரண்டீட்ன்னு இருக்குது. ஸோ அதே மாரி பண்டில் ப்ராஜெக்ட்ன்னு இருக்குது. அதாவது இந்த கேரண்டீட்ன்னுக்கு பிறகு வாரது எல்லாத்துக்குமே நீங்க பிட் பண்ணுங்க. அத விட்டுட்டு இந்த இதுக்கு இந்த ஹைலைட் அதே மாதிரி லோகோ தனியா ஒண்ணு வருதே கேட்டகரி அப்படி வராம இந்த கேரண்டீட்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணுங்களா? நான் ஏன்ங்கிறத அத பிறகு சொல்றேன். ஓகே. இதே கான்செப்ட்ட நம்ம ஃப்ரீலான்சர்லயும் படிப்போம். ஓகே. ரைட். ஓகே. ரைட். ஸ்டார்ட் வித் கன்டெஸ்ட் பிகாஸ் கன்டெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தே கிவ் யூ மோர் பிராக்டிஸ் அண்ட் விசிபிலிட்டி. நீங்க எப்ப வந்து கன்டெஸ்ட்ல கூடுதலான பிட் பண்ணிட்டே வாரீங்களோ, அப்பதான் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். ஒன்ஸ் யூ கெயின் ரேட்டிங் அவங்க இது பண்ணுவாங்க. டைரக்ட் ப்ராஜெக்ட் வில் கம் நேச்சுரலி. அது டைரக்ட் ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அத வந்து நீங்க அதுக்காக வொர்க் பண்றல. நீங்க ஜஸ்ட் வந்து இதில உங்களுக்கு இதில எந்த கேட்டகரியில உங்களுக்கு ஜாப்ஸ் தேவையோ, இதில இருக்கிற ஜாப்ஸ பார்த்துட்டு, நீங்க லோகோ டிசைன்னா, நீங்க லோகோ டிசைன் 129 லோகோ டிசைன்ஸ் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்க லோகோ டிசைன் பண்ணி இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே. சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. அத நாம பார்ப்போமா? ஓகே. ரைட். அப்ப வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. இப்ப வந்து இதில நம்ம எப்படி இத டிசைன் பண்ணி சப்மிட் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஒரு ஜாப்ப நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே இவங்க சொல்லுவாங்க. பிரீஃப். இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு நீங்க டிசைன் பண்ணி இத சப்மிட் பண்றதுக்கு நீங்க அ இது பண்ணீங்கன்னா சரி. இத நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, ஓகே. இப்படியே உங்களுக்கு நிறைய பேரு இதில இது பண்ணுவாங்க. இத நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகே. இங்க சப்மிட் யுவர் டிசைன் சொல்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர வரைக்கும் இது பண்ணுவாங்க. இதில வந்து நீங்க இந்த இந்த இத அப்படியே ரீட் பண்ணணும். இவரு எது எது சம்மந்தமா சொல்றாரோ, அது எல்லாத்தையுமே நீங்க ரீட் பண்ணிட்டு, நீங்க இத அப்படியே காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்க Canva ஏஐக்கு வந்துட்டு, இதில வந்து நீங்க அத பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு, அத நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, இது ஒரு லோகோ ஒண்ணு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். அந்த லோகோ சப்மிட் பண்ணா சரி. ஆனா, இதில இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள் இருக்குது. அத நீங்க மேனுவலா எடிட் பண்ணணும். எடிட் பண்றதுக்கு Canvaவிலே ஆப்ஷன் இருக்கு. Canvaய வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷன் அ தரும். பாருங்க. இருக்குது. இது கொஞ்சம் நார்மலாவும் இதாவும் இருக்குது. அவங்களோட கிரைட்டீரியாக்கு ஏற்ற மாரி தான் இது கிரியேட் பண்ணி தருது. ஓகேயா? ஓகே. உங்களுக்கு டிசைன் இது வந்து இது இல்லன்னா மோர் டிசைன் இது பண்ணுங்க. ஸோ அதில வேற இன்னும் எக்ஸ்ட்ரா இது வேணும்னா, நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனா செலக்ட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோவா கிரியேட் பண்ணும். ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இங்க வந்து அத எடிட் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ இங்க வந்து நீங்க யூஸ் Canva எடிட்டர்ன்னு ஒண்ணு குடுத்தீங்கன்னா, இங்க வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம்.
ஓகேயா? அவங்களுக்கு ஏற்ற மாரி, எக்ஸ்ட்ரா சில விஷயங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. இது இது இப்படி எடிட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா சரி. அதாவது இங்க வந்து இதில வந்து சப்மிட் லோகோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஸோ இப்படி வந்து நீங்க இங்க பாருங்க எப்படி டிசைன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. லோகோ ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அ அப்படி எல்லாமே சொல்றாங்க. அத இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். அப்படி இதில இருக்கிறதுக்கு உங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அப்படி வந்து நீங்க இது பண்ணா சரி. ஓகே. இதில இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ சில ஜாப்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னா, டிஸ்கஷன் போர்டுன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. டிஸ்கஷன் போர்டுன்னா, ஆ இதில வந்து நீங்க பேசலாம். இது சில சம்பந்தமா இது சில கொஸ்டின்ஸ்கள், ஆன்ஸர்கள் நீங்க பண்ணிட்டு இது பண்ணக்கூடிய மாரி சில இதுகள ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க தேவையானாக்கள் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. நான் மெயினா நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள மட்டும் நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. கலர்ஸ் வேரியன்ட்ஸ்லாம் தந்திருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இது சிம்பிளா இருக்குது. அப்ப இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லோகோ இன்ஸ்டன்ட்டா கிரியேட் பண்ணி தரும். அத நீங்க இத சப்மிட் பண்ணீங்கன்னா சரி. இது ஒரு கான்செப்ட் முடிஞ்சா, இது லோகோக்கு மட்டும் இல்ல, வேற டைப் ஆஃப் கிரியேஷனுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா சரி. ஓகே. நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் இதுல சொல்லல. நீங்க இந்த ஜாப்ஸ் பேஜுக்கு வந்துட்டு, ஓகே. இதில கேட்டகரியில இப்ப உதாரணத்துக்கு டிசைன், பிரிண்ட் அட்வர்டைசிங் டிசைன் இருக்குது. இதுக்கு வந்துட்டு இதிலேயும் இவங்க என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு ஒரு இது ஒண்ணு தருவாங்க. இப்படி இப்படி கிரியேட் பண்ணுங்கன்னு. இத அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு ஃபோன் ஸ்டைல்லாம் நீங்க இதுகிட்ட Canvaட்ட சொல்லுங்களேன். அது கிரியேட் பண்ணி தரும். அதிலிருந்து நீங்க எடிட் பண்ணி எடுக்கலாம். அத நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோல ஃபுல்லா சொல்லல. ஓகேயா? ரைட். ரைட். இப்ப என்னன்னா, நீங்க வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். முதலாவது நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஹவ் டூ ஆக்சுவலி வின் கன்டெஸ்ட். என்னன்னா, முதலாவது ஃபாஸ்ட்டா இருக்கணும் நீங்க. கிளையன்ட்ஸ் ஆஃபன் ரிவ்யூ த ஃபர்ஸ்ட் ஃபியூ டிசைன் சீரியஸ்லி சப்மிட் யுவர் டிசைன் ஏர்லி. அவனுங்கள வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற சில டிசைன்ஸ மட்டும் தான் கொஞ்சம் கிளியரா நீங்க நீங்க ரியலா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு எக்ஸாம் பேப்பர் திருத்தும்போது, அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்குறது எல்லாத்தையுமே கொஞ்சம் சரியா பார்ப்பீங்க. அதுக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இதா வரும். அப்ப அதனால நீங்க அதுல கொஞ்சம் கவனமா ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க இது பண்ண பாருங்க. அப்ப அவனுக்கு முதலாவது பிடிச்சு போணுச்சுன்னா 2, 3 அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க இத அ ஹியூமன் சைக்காலஜிக்கலாவும் இத பார்க்கணும். ஓகே. எல்லா இடத்துலயும் இத கட்டாயம் நீங்க இந்த ஃப்ரீலான்சிங்ல பார்க்கணும். அப்ப அவங்க 1வது, 2வது, 3வது இதுல பார்ப்பாங்க. இது ஒண்ணு பிடிச்சு போயிட்டுன்னா மத்த எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் இது இல்ல. அதே மாரி கிரியேட்டிவா இருங்க. டோன்ட் ஜஸ்ட் காப்பி டெம்ப்ளேட்ஸ். யூஸ் Canva டூல்ஸ். Logo AI, Midjourney to generate unique idea. They polish in Canva. இதிலிருந்து கிரியேட் பண்ணிட்டு நீங்க Canvaக்கு வந்து பாலிஷ் பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே நீங்க கிரியேட் பண்ணலாம். Midjourney, Leonardo இதுல எல்லாம் நீங்க ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணலாம் லோகோ. ஓகே. இதே மாரி ப்ராம்ப்ட்ட போட்டீங்கன்னா, அது கிரியேட் பண்ணி தரும். அதே மாரி ஃபாலோ த பிரீஃப். ரீட் கிளையன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லி. இஃப் தே வாண்ட் மினிமல் ஸ்டைல் டோன்ட் கிவ் தெம் ஃப்ளஷி டிசைன். இவங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படியே சப்மிட் பண்ணுங்க. அதே மாரி சப்மிட் வேரியேஷன். டோன்ட் ஸ்டாப் அட் ஒன் டிசைன். ஆஃபர் 2 to 3 டிஃபரண்ட் வேரியேஷன் டூ இன்கிரீஸ் யுவர் சான்ஸ். அதாவது இதில நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க டிசைன்லேயே உங்களுக்கு 2 to 3 டிசைன் தான் தந்துச்சு. அப்ப இது எல்லாத்தையுமே உங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கிற ஒரு 1 to 3 டிசைன்ஸே இது பண்ணுங்க. ஒரு வாய்ப்ப குடுக்காம, மோர் தென் 3 வாய்ப்புகள அவருக்கு குடுங்க. ஓகேயா? ரைட். அதான் நான் சொல்லுது. அதே மாரி என்கேஜ் வித் கிளையண்ட்ஸ். இஃப் தே லீவ் ஃபீட்பேக், ரிப்ளை அண்ட் இம்ப்ரூவ் யுவர் டிசைன். கிளையண்ட் லவ் ஆக்டிவ் டிசைனர்ஸ். ஆ அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் தந்தா, அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை ஒன்று குடுங்க. ஓகே. அதே மாரி உங்களோட டிசைன்ஸ வந்து ஃபெயில் ஆன டிசைன்ஸ எகைன் வந்து நீங்க ரீடிசைன் பண்ணிக்கொள்ளுங்க. அ டி டிசைன் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஓகே. அவங்க ஆக்டிவா இருக்கிறார்கள் தான் இது பண்ணுவாங்க. அடுத்தது ஏஐ கேன் வாட் ஹியர்ஸ் த கேம் சேஞ்சர். யூ டோன்ட் நீட் டூ பி எ ப்ரோ டிசைனர் தேவையில்ல. நீங்க Canva ஏஐய யூஸ் பண்ணலாம். லோகோ டிசைனுக்கு நான் இப்ப சொன்ன மாரி. அதே மாரி ஃப்ரீ பிக் யூஸ் பண்ணலாம். வெக்டர் ஐகான்ஸ நீங்க அங்க கெதர் பண்ணிக்கொள்ளலாம் எலிமெண்ட்ஸ. அதே மாரி ChatGPTய வந்து நீங்க ஸ்லோகன்ஸ் அதே மாரி பிராண்ட் நேம கிரியேட் ஸ்லோகன்லாம் சில ஆட்கள் சொல்லுவாங்க. நீங்களே ஸ்லோகன் கிரியேட் பண்ணுங்க. இல்ல நீங்களே நேம் செலக்ட் பண்ணுங்கன்னு அதுக்கு இது பண்ணலாம். அதே மாரி கலர். எந்த கலர் வேணுங்கிறதையும் நீங்க இந்த colors.coல இது பண்ணி கொள்ளலாமா. எல்லாம் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. வித் தீஸ் டூல்ஸ் யூ கேன் கிரியேட் பிரீமியம் லுக்கிங் டிசைன் இன் மினிட் அண்ட் ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் அதர் பிகினர்ஸ். இப்ப நீங்க பிரீமியம் டிசைன்ஸ நீங்க இது பண்ணணும். மத்த டிசைனர்ஸ்லாம் உங்க நீங்க செல்ஃபா டிசைன் பண்ணீங்கன்னா நல்ல இது. பட் இந்த இப்படி டூல்ஸ யூஸ் பண்ணி செய்யக்குள்ள இன்னுமே நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இது பண்ணணுமா. அடுத்து ஹவ் டு கெட் பெய்ட். நீங்க ப்ராஜெக்ட் இது பண்ணீங்கன்னா, PayPal அதே மாரி பயனியர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா இது பண்ணலாம். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்ல. நீங்க தாராளமா
உங்களோட அமௌண்ட்ட நீங்க வித்ட்ராவல் இது பண்ணலாம். அந்த மினிமம் அமௌண்ட்ட ரீச் பண்ண பிறகு. ஓகே. அத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அதில ஒரு இஷ்யூ ஒண்ணு வருது. இந்த அன்னைக்கு பே அவுட் செக்ஷன் ஒண்ணு சொல்லியிருக்கு. நீங்க பே அவுட்லாம் வந்து இப்ப நீங்க யோசிக்க தேவையில்ல. அது வந்து உங்களுக்கு எப்ப அ ச சரியான இதில வருதோ, அப்ப வந்து நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. பேமெண்ட் மெத்தட்க்கு வந்துடுங்க. இதில பேமெண்ட் அ மினிமம் வந்து $100 அந்த டாலர் வந்தது பிறகு உங்களுக்கு இது பண்ணும். இதில நீங்க பேமெண்ட் செக்ஷன மாத்தணும்னா, நீங்க வந்து PayPalல மாத்திக் கொள்ளலாம். பயனியர் எல்லா டைம் இருக்கு தானே! அப்படி இல்லன்னா பயனியர் நீங்க ஒரு எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு வெப்சைட் ஊடாக பயனியர் டைரக்ட்டா பயனியர் கிரியேட் பண்ணலாம். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ணீங்க, அந்த பிளாட்ஃபார்ம் ஊடாக தான் நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ஃபைனல் டிப்ஸ் டோன்ட் கெட் டிஸ்கரேஜ் இஃப் யூ டோன்ட் வின் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபியூ கன்டெஸ்ட் இட்ஸ் நார்மல். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ கன்டெஸ்ட் வந்து நீங்க ஃபெயில் தான் ஆகுவீங்க. வின் பண்ண மாட்டீங்க. ட்ரீட் கன்டெஸ்ட் அஸ் பிராக்டிஸ். யூ ஆர் பில்டிங் போத் ஸ்கில். நீங்க வந்து நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ இப்ப நீங்க வந்து ஒரு லோகோ ஒண்ணு கிரியேட் பண்ணி குடுக்குறீங்கன்னு வையுங்களேன். அந்த கிரியேட் பண்ணி குடுக்குற லோகோ வந்து நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோல ரிஜெக்ட் ஆயினா போர்ட்ஃபோலியோல அப்லோட் பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு இங்க இல்லன்னாலும் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு இதாகும். நீங்க வேற ஒரு ஃப்ரீலான்சர் பிளாட்ஃபார்மோ கட்டாயம் இதாகும். கிரியேட் பண்றத எப்போதுமே ஃபெயிலியரா இது பண்ண வேணாம். தயவுசெய்து எல்லாருமே நீங்க கிரியேஷன் பண்ற எல்லாருமே ஒரு போர்ட்ஃபோலியோ ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அதில உங்களோட கிரியேஷன் ஃபெயிலியர் ஆகுற கிரியேஷன்லாம் அதில அப்லோட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்டா இருங்க. டெய்லி சப்மிட் பண்ணுங்க. அல்லது வித்தின் அ வீக்ஸ் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் ரிசல்ட்ஸ். நீங்க கட்டாயமா நீங்க அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு தரமாவது அல்லது ஒரு நாளைக்கு ஒரு தடவ சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சக்சஸ் ஆகுமா? ஓகே. ஏன்னா இது வந்து கஸ்டமர புடிச்சு அவங்களுக்கு செய்ற விஷயம் இல்லையே. அவங்க சொல்றத நீங்க கிரியேட் பண்ணி குடுத்தீங்கன்னா, கிரியேஷன்லாம் பெஸ்ட்டா இருக்கணும். ரிமெம்பர் கிரவுட் டிசைன் இஸ் நாட் அபவுட் பீயிங் த பெஸ்ட் ஆர்டிஸ்ட். இட்ஸ் அபவுட் த சால்விங் த கிளையன்ட்ஸ் நீட் வித் அ ஸ்மார்ட் அண்ட் கிளியர் டிசைன். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது டிசைன் கிரவுடுக்கு இது தேவையில்ல. அவர் யாருக்கு தேவைன்னு சொன்னா கிளையண்ட்ஸுக்கு. அவங்க கிளையண்ட் என்ன தேவைப்படுறாங்களோ, அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட்ட தான் இது தேடுதா? அத தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் அ கம்ப்ளீட் பிகினர் கைட் டூ ஏர்னிங் மணி ஆன் டிசைன். ஒரு கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நீங்க எனக்கு நான் ஆர்டர் வருது இல்ல, எனக்கு இது பண்ணலன்னா இப்படி எல்லாம் கட்டாயம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இந்த டிசைனிங் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ்க்கு இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மோர் வீடியோஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு சொன்னா நான் பெட்ரியன் லிங்க் போடுறேன். அதில பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லிங்க் லிங்க்லேயும் இருக்கு. இல்லன்னா நான் பயோலயும் போடுறேன். பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கிளாஸஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க இதில வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாத வொர்க் வந்து யாரும் உங்கள கோர்னர் பண்றது, உங்கள இது பண்றது கான்செப்ட்லாம் இல்ல. பிள்ளைகள் மொபைல்ல வொர்க் பண்ணிட்டே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. தேங்க் யூ.